நான் 3BHK படம் பார்த்தேன். சூப்பராக இருக்குது படம். இது வந்து தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் நிறைய ஃபீல் குட் படம். டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த லைனில் இந்த படமும் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீல் குட் படமாக வந்திருக்கு. அந்த படத்துக்கு கொடுத்த சப்போர்ட் மாதிரி தான் இந்த படத்துக்கும் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸ்ரீகணேஷ் வந்து எட்டு தொட்டாக்கள் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அது வந்து ஒரு குரோசாவா படம்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரேடாவோட அடாப்டேஷன் அந்த படம். செம்ம படம் எட்டு தொட்டாக்கள். அதுக்கப்புறம் இப்போ அவர் ஃபீல் குட்டில் இறங்கும்போது அது எப்படி இருக்குங்கிறது நான் ஆக்சுவலாக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். படம் எனக்கு நான் என்ன எதிர்பார்த்தேனோ எல்லாமே கொடுத்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். யார் நல்லா நடிச்சிருந்தா? எல்லாருமே பின்னிட்டாங்க. அது சித்தார்த் வந்து அவர் எவ்வளோ அவர் வந்து ஒரு செம நடிகன். செம்மையாக நடிச்சிருந்தாரு. மெயினாக மீதா அண்டு அவங்க சைத்ரா அவங்க ரோல் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. பின்னிட்டாங்க எல்லாரும். ஒவ்வொரு சீனும் அந்த அவங்க எல்லாருமே பின்னிட்டாங்க. அது வந்து சரத்குமார் எப்படி நடிச்சிருந்தாரு? சரத்குமார் சார்லாம் சான்ஸே இல்லை. அவர் ஒரு லெஜண்டுங்க. அந்த மாதிரி நடிச்சிருந்தாரு. ஸ்க்ரீன் ஸ்பேஸு அவர் அந்த படத்தை எடுத்துட்டு போன விதம் அவரை தான் ஹீரோ லிட்டரலாக. தேவயானி மேடம்? தேவயானி மேமும் சூப்பர். அந்த சூரிய வம்சம் எல்லாருக்குமே அது இருக்கும்ல, அதே தான். சாந்தி டாக்கீஸ் வந்து அவங்க 2 பேர் அவங்க சொன்னதான், அந்த 2 பேர்னால தான் இந்த படம் ஒரு தனியாக தெரியுது அவங்க 2 பேரோடது. ரேட்டிங் கொடுத்தா எவ்வளவு கொடுப்பீங்க? கண்டிப்பா 5 out of 5 தான். 5 out of 5 தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் என்ன ரொம்ப ஸ்லோவா போகுதுன்னு சொன்னாங்களே. ஸ்லோனா என்ன, இப்போ ஒரு லைஃப் ஜர்னின்னு எடுத்தா கொஞ்சம் இதாகும். பட் எனக்கு திகட்டல. எனக்கு கரெக்டா இருந்துச்சு. திகட்டல உங்களுக்கு? ஆமா. என்ன இடத்துலயும் போர் அடிக்கல? எனக்கு போர் அடிக்கல. எனக்கு நான் என்ன எதிர்பார்த்தேனோ அது எல்லாமே இருந்துச்சு. கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து அந்த ஜேர்னி இப்படி தான் போகணும். நம்ம வாழ்க்கையில் டெய்லி சுவாரஸ்யம் எதிர்பார்க்கறது இல்லைல்ல, அந்த மாதிரி தான். எனக்கு ரொம்ப பிடிச்சி. நிறைய பேர் வந்து சரத்குமார் வந்து ரொம்ப ஓவரா அழுகிற சீன்லாம் நடிச்சிருக்காரு, அழ வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அழுக ஒவ்வொருத்தருக்கு பொறுத்து தான் இருக்கு. இது கரெக்டாக தெரியல. எனக்கு அழுக வரல, ஆனால் எனக்கு கனெக்ட் ஆச்சு. சாங்ஸ் எப்படி இருக்கு? சாங்ஸ் சூப்பர். எனக்கு அந்த கனவெல்லாம் பாட்டு ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு செமையாக இருக்கு. அந்த படம் ஃபுல்லாக வருது. அது காற்று மாதிரி ஃபுல்லாக வருது. படம் சூப்பராக இருந்துச்சு. என்ன படம் பார்த்தீங்க? 3BHK பார்த்துருந்தேன். எப்படி இருக்கு படம்? உண்மையில நல்லா இருக்கு. கடைசியிலேருந்து கடைசி வரைக்கும் வந்து அந்த ஒரு வீடு வாங்கணுன்ற ஆசையை வந்து எப்படி நிறைவேற்றுறாங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக நல்லா சொல்லியிருந்தாங்க. ஒரு நடுத்தர குடும்பத்தின் தலைவனா சரத்குமாரை ஏற்றுக்க முடியுதா? கண்டிப்பாக ஏற்றுக்க முடியுதுண்ணா. நல்லா பண்ணியிருந்தாரு. அவருடைய ரோல் என்னதான் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் நம்மளுக்கே நெகட்டிவாக இருக்கா, என்ன இவர் இப்படி இருக்காருன்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் கடைசியில் வரும்போது தான் என்ன ஒரு பாசிட்டிவான நோட் சொல்ல வராங்க அப்படின்றத புரிஞ்சுது. ஸோ கரெக்டான ரோல் தான் பண்ணியிருக்காரு. சித்தார்த்துக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தோல்விகள் கொடுத்தாரு. இந்த படம் அவருக்கு சக்ஸஸ் ஆகுமா? கண்டிப்பாக அது பெரிய சக்ஸஸ் தான்ண்ணா. ஏன்னா எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக அவரை பற்றி கண்டிப்பாக தெரியும். அவர் நடித்தாலே செலக்டட் படம் மட்டும்தான் நடிப்பார். கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம பார்த்துருப்போம். சிவப்பு மஞ்சள் பச்சையெல்லாம் நல்லாவே ஓடிச்சு படம். அந்த மாதிரி இதுவும் கண்டிப்பாக ஒரு நல்ல பெரிய ஹிட் ஆகும். இந்த படம் என்ன எதிர்பார்த்து வந்தீங்க, என்ன இருந்துச்சு? எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு பெருசாக எதுவுமே இல்லைண்ணா. நான் வந்து எதிர்பார்த்தது ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஃப்ரீ குட் மூவியாக இருக்கும்னு நினச்சேன். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலையோ அது கண்டிப்பாக அதோட நிறையவே கிடச்சிது படத்துலேருந்து. தேவயானோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? அவங்க ஆக்டிங் ஆரம்பத்துலேருந்து நல்லா தான் இருந்ததுண்ணா. அவங்க கூட சரத்குமார் கூட நல்லா இது பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாகவே நல்லா தான் இருந்தது. பாடல்கள் அது 2-3 பாட்டு தான் இருந்தது. ஆனால் பிஜிஎம் ஸ்கோரிங் வந்து நல்லா சூப்பராக இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்தே அந்த கரெக்டாக உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது ஒரு பிஜிஎம்மும். ஸோ ஓவராலாக எல்லா பார்ட் ஆஃப் த ஃபிலிமும் கரெக்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் இது பிக் ஹிட் தானா. சரத்குமார் படத்துலனா ஃபைட் இருக்கணும். இந்த படத்தை ஃபைட் இல்லைன்னு ஒரு ஆடியன்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? அது எல்லா படமும் அது இப்போ இருக்கிற காலத்தில் வந்து ஃபைட்டுன்றது எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. பட் ஃபைட் இல்லாமலே படம் ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோட வந்து உங்களுக்கு டைம் போகிறதே தெரியல ஆக்சுவலாக. இப்போ வந்து உட்காந்தோம், ஆனால் போகும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்ல ஃபீலிங்காகவும் இருந்தது. படம் நல்லா போச்சுண்ணா. நல்லா ஃபீல் குட்டாக இருந்துச்சு. எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எங்கேயாவது போர் அடிச்சுதா? லாகு போருன்றது எங்கேயுமே இல்லை. ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் உள்ளே போயிட்டீங்கனாலே உங்களுக்கு ஃபுல்லாகவே கனெக்ட் ஆகிடுது படத்தோட. இப்போ நம்ம ஒரு ரியல் லைஃப்பில் ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ ஃபுல்லாக நீங்கள் படத்தோடையே தான் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த இன்டர்மிஷன் அப்போ மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் என்னடா இதுக்குள்ளே இன்டர்மிஷனா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 1.5 hours வந்து கண்டிப்பாக படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கா? 2 ஹாஃப்மே ஈக்குவலி குட் தான். ஆனால் வந்து இந்த கனெக்ஷன் சீன் அப்படின்றது வரும்போது ரொம்ப செகண்ட் ஹாஃபில் ரொம்பவே நிறைய இருந்துச்சு. ரொம்ப நிறைய இருந்துச்சு. ஓவராக நெஞ்சு நக்கிற மாதிரி சரத்குமார் ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அது அவர் இந்த படத்துக்கு ஏற்ற ஆக்டிங் அந்த கரெக்டான ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காரு. அந்த ரோலுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அந்த எல்லா அம்சமும் கரெக்டாக பண்ணியிருந்தாரு. ஸோ ஓவர் ஆக்டிங்கிறது பெருசாக இல்லை. அது மேபி ஒரு சில பேர் ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஃபைட் படம் இந்த மூவிஸ்லாம் பார்த்து இந்த ஃபேமிலி மூவிஸ் நிறைய பேர் பார்க்கறது இல்லை, நிறைய பேர் விரும்புறதும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு மேபி இருந்திருக்கலாம். நான் ஃபேமிலி மூவிஸ் நிறைய பார்ப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் அந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் எதுவும் இல்லாமல் கரெக்டான லெவலில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி மேனுக்கான படமா, யூத்துக்கான படமா?
ரெண்டு பேருமே சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் இருக்க போகிற ஃபியூச்சர் இந்த படத்தில் நிறைய யூஸ் பண்ண வார்த்தை ஃபியூச்சர் தான். ஸோ கண்டிப்பாக யூத்துக்கு இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபியூச்சரில் அவங்க எப்படியெல்லாம் அவங்க எப்படி கஷ்டப்படணும், எப்படி ஃபேமிலிக்காக உழைக்கணும், என்ன மாதிரி சேர்த்து வச்சுட்டு எப்படி வீடு வாங்கணும், எப்படி சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து இதுலேருந்து கற்றுக்கவும் முடிஞ்சுது. ஸோ எல்லாருமே ஓவரால் எல்லாருமே பார்க்கலான்ற மாதிரி தான் இருக்குது படம். ஸ்ரீ கணேஷோட பல படங்கள் பார்த்துருப்பீங்க, 8 தொட்டாக்கள் இன்னும் நிறைய படம் பார்த்துருப்பீங்க. அவர் எடுத்த படத்தை உங்களுக்கு பிடிச்ச படம் இது? இந்த படம் இதுதான் நம்பர் 1. இன்னைக்கு பார்த்துருந்தேன். ஸோ இன்னிலேருந்து இதுதான் நம்பர் 1ல இருக்கும். கண்டிப்பாக அடுத்த மூவி வர வரைக்கும் டாப் ஸ்பாட் இந்த படத்துக்கு தான். படம் 3 BHK. என்ன சொல்கிறது, படத்தோடைய கதையை வந்து ட்ரைலர்லேயே சொல்லிட்டாரு. இதில் என்னக்கடா புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படிங்கும்போது ஓப்பன் சேலஞ்ச் மாதிரி டேரக்டர் விட்டார். நீ படத்தை வந்து பாரு, ஸ்க்ரீன் பிளே பாரு, அதுக்கப்புறம் நீ என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் போல இருக்குது. கதை வந்து தெரிஞ்ச கதைங்கிறதுனால ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை சின்ன ஸ்லோ அடிக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் எல்லா கேரக்டரும் வாழ்ந்து நம்மளை வந்து பயங்கரமாக கனெக்ட் பண்ண வச்சுட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். சூரியவம்சத்தோட பேர் சரத்குமாரும் தேவயானின்னு சொன்னாங்க. ஆனால் அதை மறக்கடிக்கிற மாதிரி ஒரு கதை எடுத்து பண்ணி வச்சுருக்காப்புல நம்ம டேரக்டரு. வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நடுத்தர வர்க்கத்துக்கு வந்து ஒரு வீடு வாங்குறது எவ்வளோ ஒரு கனவு, எவ்வளோ ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை ஜெயிச்சாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அப்பா மகன் போராடி, கூடவே பார்த்தோன்னா அம்மாவும் உதவி செய்கிறாங்க, தங்கச்சியும் உதவி செய்கிறாங்களா, போராடி 3 BHK வாங்கும் போது அவங்களுக்கு வர்ற அந்த இது இருக்குது தெரியுமா, அதுதான் அந்த படத்துடைய கதையாக இருக்குது. சரத்குமாருக்கு கேரியர் பெஸ்ட். எத்தனை சூரியவம்சம் வந்தாலும் சரி, எத்தனை நாட்டாமல் வந்தாலும் சரி, இது மாதிரி ஒரு அற்புதமான நடிப்பாக அப்படி வெளிக்காட்டிருக்காரு. ஃபெயிலியர்னே சித்தார்த் சொல்லிகிட்டு இருக்காப்புல. ஆனால் படத்தில் பாஸ் பண்ணிட்டாப்புலன்னு சொல்ல முடியும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தங்கச்சியாக வர்ற மீதா கஸ்டெல்லாம் கலக்கலன்னு கலக்கியிருக்காப்புல. மியூசிக் வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. வீல்வேன் என்று நினைத்தாயின்னு ஒரு சாங் ஒன்று வரும். அந்த சாங்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, கூஸ் பம்பாயிரும். சித்தார்த் வந்து நடந்து வரும்போது ஐடி ஃபீல்டில் உள்ள பிரச்சனைகள்லாம் வந்து அழகாக சொல்லியிருக்காப்புல. சித்தார்த் உண்மையிலே செம்மையாக நடிச்சிருக்காப்புல. வேலையே போனாலும் பரவாயில்ல, தன்மானம் ரொம்ப முக்கியங்கிறத ரொம்ப அழுத்தமாக செஞ்சுட்டு அந்த சீனில் வந்து எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வந்துட்டு சாரிப்பா நான் தோத்துட்டேன்ப்பா, ஐம் எ ஃபெயிலியர்ப்பா அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா என் பையன் என்கிட்ட சொன்ன மாதிரி இருக்கும், நான் வந்து எங்கள் அப்பாட்ட சொன்ன மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. படம் கண்டிப்பாக சொல்கிறேன், 2K கிட்ஸ்க்குலாம் பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாது, கனெக்டாக தான் தெரியாது. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு சரியான படம். அள வைக்கிறாங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். கிளைமாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்கும், ஃபீலாக இருக்கும். சரத்குமாரோட ஆக்டிங் வந்து ஓவரா நெஞ்ச நக்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நெஞ்ச நக்கியிருக்காருன்னு தான் நம்ம சொல்லுவோம் எல்லாமே. ஏன்னா எல்லாருமே இந்த கருத்தூசி போடுறது, நெஞ்ச நக்கிறது இதெல்லாம் கேள்விப்பட்டது. கேரக்டர் அந்த கேரக்டர் வலி அவன் அப்பங்காரனுக்கு தான் தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து வீடு வாங்கலைன்னா நம்ம அப்பன் கேள்வி கேட்கறதுக்கும் அம்மா கேள்வி கேட்கறதுக்கும் பொதுமக்கள் கேள்வி கேட்கும்போது வலிக்கும்ல, அந்த வலி தான், வேற ஒன்றும் கிடையாது. சரி, படத்துக்கு யார் ஹீரோ? சரத்குமாரா சித்தார்த்? சரத்குமார் சார் தான் ஹீரோ. சரத்குமார் சார் ஹீரோ, மானா தான் சித்தார்த். ஏன்னா சித்தார்த்துக்குன்னு ஒரு பெரிய டூயட் இல்லை, ஒரு பெரிய ஹீரோயின் இல்லை, ஒரு கேரக்டராக தான் பண்ணியிருக்காங்க. சரத்குமார் படம்னாலே நம்ம ஃபைட் எதிர்பார்த்து போவோம். இந்த படத்தில் ஃபைட் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் சித்தார்த்த படத்தில் என்ன எதிர்பார்ப்பீங்களோ அது இருக்காது. தேவயானி படத்தில் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் இருக்காது. ஒரு 2K கிட்ஸு ஒரு சலக்கு சருக சேலை ரோசா பூச்சின்னு ரீமிக்ஸை போட்டு எல்லாத்தையும் வந்து இழுக்க வைப்போம் அப்படிங்கிறதுக்கெலாம் வேலை இல்லை. ஏன் கதை இதுதான், நான் இதைத்தான் எடுக்க போகிறேன். சாலிடாக இருந்தார், அதில் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்ல முடியும். டைரக்டர் சொன்னதை ஹீரோ செஞ்சிருக்காருன்ற? கண்டிப்பாக செஞ்சிருக்காப்புல. நான் டேரக்டரையும் நான் நிறைய பார்த்து பேசினேன். அவர் வந்து என்ன சொல்கிற கண்ணு கலங்கிட்டார் நான் சொன்ன சில வார்த்தைகளில். எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், அதை வந்து நான் ஓப்பனாகவே சொல்ல வேண்டியது இருந்துச்சு. அதனால் சொன்னேன், எப்படி சார் முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டேன். அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவர் கண்ணு கலங்கினது, அதை தான் வந்து அவருடைய அந்த படைப்புன்னு சொல்ல முடியும். சரத்குமாரோட பல படங்கள், பல பரிமாணங்கள், பல கெட்டப் எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே கிடையாது. பச்சைக்கிளி முத்துச்சரம் பார்த்தீங்களா, அதில் எப்படி இருப்பார், ஒரு ஏமாந்த கேரக்டர். ஸோ அது மாதிரி தான் இதில் ஒரு கேரக்டர் பண்ணுறாப்புல. அவ்வளோதான், ஒரு பேண்ட், ஒரு ஷர்ட், ஒரு இன்ஷர்ட், அவ்வளோதான். நீட்டாக பண்ணியிருக்காப்புல, கிளியராக இருக்குது. எந்த இடத்துலையும் பில்டப் இல்லை, எந்த அளவுக்கு பில்டப்பே கிடையாது. பில்டப்க்குலாம் வேலையே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ, ஏன்னா கதை தெரிஞ்சிருச்சு. நம்ம கிளைமாக்ஸ் எப்படி மோட்டிவேஷன் பண்ணுறாங்கன்னு தானே பார்க்க போகிறோம். அதனால செகண்ட் ஹாஃப் தான் தூள். செகண்ட் ஹாஃபே நல்லா இருக்கு. படத்துக்கு ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? ரேட்டிங் வந்து 10க்கு வந்து 8.2 கொடுக்கலாம். 8.2 8.2 கண்டிப்பாக கொடுக்கலாம். சூப்பர்.